எப்படியும் அரை மணி நேரம் ஆயிரும். நல்லா இருந்துச்சுல. மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வருவோம். நேரமாக வரணும். சாக்ஸு போட்டுக்கலாம். சாக்ஸு டபுள் சாக்ஸு போட்டுக்கிட்டோம்னா தான் பிரச்சனை. வந்துட்டு சாயந்தரம் கூட போகலாம். ஆமாம். அடுத்து பருவதமலை போகலான்னு. ஆனால் போகக்குள்ள இவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து அங்கே போகிறது இருக்க மாட்டோம்ல. போக முடியாது. இங்கேருந்தே 3 டைம் உக்காந்துட்டோம். 3 டைம் வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் எடுத்துருக்கோம். சென்றாபெருமா கோயில். எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆகிடுச்சு. எங்கே இருக்கிறான் உதயகுமார்? நேற்று பார்த்தேன். இங்கே தான் இருக்கான். எங்கே? ஊரில் டியூட்டி பொள்ளாச்சி. அவனுக்கு அன்பரசம் இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டான்ல. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? ஓய், அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன காய்? கெலா செடி தெரியலையா? கெலா செடியா இது? பின்னது பிஞ்சி பழம். இது விதை முளைக்குமா? கெலா பழம் முளைக்கும். சென்றாபெருமா மலைக்கு ஏறிட்டு அங்கிருந்த ஒரே ஒரு பழம் இருந்துச்சு. அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த விதையை எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு இந்த பழம் இன்னைக்கு முளைச்சி காய்ச்சி பேர மாதிரிலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு பேர் வரணும். அம்மா என்ன டேஸ்ட் பத்தியா? அது தண்ணி இல்லாததுனால ரொம்ப சுண்டிச்சு இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றி வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுவே கீழே இருந்துச்சுன்னா தண்ணி விட்டுருக்கலாம். மல்லிகை செடி வைக்க சொல்லுங்க. எங்கள் அப்பா போகுது மல்லிகை. எங்கள் தாத்தா அதான் அக்கா மாமனார் அலங்காட்டில் ஆனை சாணி போட்டு அதில் ஒரு கொய்யா செடி முளைச்சிட்டு இருந்து பிடிங்கிட்டு வந்து நட்டுருக்காரு. என்ன டேஸ்ட்டுன்ற காய். காவேரி ஆறு. என்ன ஆறு? காவேரி ஆறு. கோவேரி. கோமாப்பட்டி. இங்கே வர சொல்லு. மேட்டூர் டேம். அங்கேயா பாரு. என்ன பண்ணுது? தலை சுத்தல் வருதா? தலை சுத்துதா? ஏன் பார்க்குற? தலை சுத்துதா?
அம்மா காமி அமெரிக்கன் மாடல் சூடு தெரியல. சூடு ஒரு பரவாயில்ல, ஓரளவுக்கு தாங்குது. அப்படியே வச்சுட்டே இருந்தால் சூடுது. டக்கு டக்குன்னு எடுத்தால் சூடுறது. இப்படிக்க போனோம்னா குளத்தூர் மேட்டூர். எல்லாம் பாம்பு இருந்தால் கூட தெரியாது. பாம்பு இருக்காதுங்க. மெல்ல நாடு ஏன் நடுங்குது? ஒன் சைடாக கால வச்சியா? வழுக்குது, வழுக்கிற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் தூரம் தான். அங்கேருந்து ஜம்ப் பண்ணால் முடிஞ்சுலாம். எங்கேருந்து இந்த கல் மேலே குதிக்கலாமா? இவ்வளோ ஹைட்டில் தண்ணி இருக்குது பார்த்தியா? இதானே கீழே எங்கே இருக்கா யாரு அப்படி நீ இமேஜின் பண்ணி பார்க்க என்னவா இருக்கும்? நவ்யா அதுதான் பொண்ணு தாயி குப்பாயி அந்த மாதிரி வரணும். முனியம்மாள், முனியம்மாள், முனிமா, பச்சியம்மாள், நாகராஜ் நல்லதே நடக்கும். ஏறும்போது வெயில் கொஞ்சம் பொடி சுடுவாங்க. கண்டிப்பாக தண்ணி கொண்டு போயிருங்க. தண்ணி ஒரு ஆளுக்கு 1 லிட்டராவது மினிமம் கொண்டு போங்க. நாங்கள் 2 லிட்டர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏறும்போது கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு, இறங்கும் போது அதை விட கடினமாக இருக்குங்க. பூச்சி உங்களுக்கு தெரியுமா? பில்லுலேயே இருக்கும், பில்லு மாதிரியே இருக்கும். அதுதான் பிள்ளையார் பூச்சிங்க. பிள்ளையார் பூச்சிங்களா? ஆமாங்க. ஓகே, நல்லதுங்க. அது வீட்டுக்கு வந்தால் அதனால் இதை பிடிச்சி கொண்டு போய் வீட்டில் போடாதுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அது இது பிடிச்சா கிடைக்க மாட்டேங்குதுங்க. கிடைக்காதுங்க, அது பில்லுலேயே இருக்கும். எங்கே போச்சுங்க? மெச்சிட்டேன். பயணம் மிக நன்றாகவே இருக்கும். நன்றாகவே இருந்தது. இல்லை, உங்களுக்கு வர பிளான் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். சிரமமாக இருக்கும்.
வாங்கள் இந்த சிரமமாக ஒரு பயணத்தை தாண்டி மேலே இருக்கும் பெருமாளை நீங்கள் தரிசித்து போகலாம். உங்களுக்கு கண்டிப்பாக தரிசனம் கிடைக்கும். அந்த பெருமாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மஜித்தில் கடைசியில் ஒரு வார்த்தை அப்போ தானே நல்லா இருக்கும்.